உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேலையில கூட சில தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேசுவது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இந்த மூலியமாக உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆகட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறவங்களா இருக்கிறோம். உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஏதாவது நீங்கள் தெரியப்படுத்தணும் என்றிருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த வேலையில் கூட நம்ம கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபித்து நம்ம போகலாம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில் அப்பா எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய மன்னார்கள் ஆண்டவரே எங்களுக்கு பொழியும்படியாக, எங்களுக்கு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இதயங்களை திறந்து கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இதயங்களை திறந்து கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட நான் சில வார்த்தைகள் உங்களோடு கூட மத்தியில சமாதானத்தை குறித்து நாங்கள் பேசக்கூடியவராக இருக்கிறோம். இந்த வேளையில பார்க்கும்போது அநேக வாழ்க்கையில் இன்னைக்கு பணங்கள் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை. நல்ல சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கணவனோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவியோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு சமாதானத்தை நம்மளுக்கு எப்படி கர்த்தர் கொடுக்கிறார், எப்படி அந்த சமாதானம் நம்மளுக்கு வருகிறது என்றால் அது யார் மூலியமா வருகிறது என்றால் இயேசு ராஜா மூலியமாட்டும் அந்த சமாதானம் நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அங்கங்க யுத்த செய்திகளை கேட்கிறோம். உலகத்துல பார்க்கும்போது ராஜ்யங்கள் அடித்துக் கொள்ளுகிறது, அந்த இடத்துல கூட சமாதானம் இல்லாம இருக்கிறார்கள். ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் நம்ம கிட்ட இருக்கிறார், நல்ல ஒரு ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துக்கு, நம்மளுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும் என்றால் அது ஒருவருக்கையில தான் முடியும். அது இயேசு ராஜாக்கள் மட்டும் தான் இந்த சமாதானத்தை வர பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படி அந்த சமாதானம் இல்லாம இதை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் நீங்க இருந்தீங்கன்னா, தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்கு மேல அந்த சமாதானம், உங்க குடும்பத்தின் மேல, உங்களோட பிள்ளைகள் மேல, உங்களோட கணவன் மேல, எல்லாரும் மேல அந்த சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்க இந்த சமாதானத்தோடு கூட நீங்க பெற்றுக்கொள்ளுவர்களா இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் சமாதானத்தை வர பண்ணுகிறார், எதெல்லாம் நம்மளுக்கு சமாதானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்ம சில நேரத்தில் வேதத்தின் வசனத்தின்படியாக நம்ம தியானிக்கலாம். அந்த வசனத்தை நம்ம கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20வது அதிகாரம் 19, அதுல 19, 20, 21 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சேஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளியில இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர்கள் சீஷரோடு கூட 40 நாள் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் அந்த இடத்துல மரித்து அவர் போன நிமித்தம் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்து போனார் என்ற அந்த சூழ்நிலை இருக்கும்போது சீஷர்கள் ஒரு இடத்துல கூடி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், யூதர்களுக்கு பயந்து அறையை சாத்தி கொண்டு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அறைக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள ஏசப்பா வரக்கூடியவராக இருக்கிறார். அவர் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், என்ன பேசணும் என்று தேவனுக்கு தெரியும். அந்த இடத்துல அவர்கள் முதலாவது அவர்கள் பயந்து நடுங்கி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, அந்த இடமெல்லாம் சாத்தப்பட்ட இடத்துல, அந்த வீடு பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள
தேவன் வந்து மத்தியில நின்று சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லுகிறார். எங்க வந்து அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் சீஷர்கள் கூடி அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது அந்த இடத்துல வந்து தேவன் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. ஒருவேளை நீங்க இப்படி யோசித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு உங்க குடும்பங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்றார், உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை அவர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஒருவேளை நீங்க பயத்தோடு நடுங்கி கலக்கத்தோடு வேதனையோடு இல்ல ஒருவேளை கண்ணீரோடு நீங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அவங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். சமாதானத்தின் பிரபு நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது பாருங்க, நான் யார் என்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறவரா இருக்கார். அவரோட கைகளை காண்பிக்கிறவரா இருக்கார். அவரோட விழால குத்தப்பட்ட அந்த இடத்தை அவர்கள் காண்பிக்கிறவரா இருக்கிறார். அடுத்த கட்டம் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, சீஷர்களை கூப்பிட்டு அவர்கள் பரிசுத்த அவருடைய வாயினால ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு முதலாவது வந்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகுவதாக. அதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சமாதானம் படுத்துறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அப்போ நம்ம சமாதானம் படுத்துறவர்களா இருக்கோம். அப்போ சமாதானம் யார் மூலியமா வருது என்று பார்க்கும்போது, தேவன் மூலியமாக சமாதானத்தை கொடுக்கிற அந்த தேவன், சமாதானத்தை வர பண்ணுகிற தேவன் நம் மத்தியில அவர் இருக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த சீஷர்கள் அந்த இடத்துல அவர்கள் பயந்திருக்கும் போது, அந்த நடுவுல அந்த வேலையில அந்த நேரத்துல அவர்கள் சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணதா இருக்காரு. அந்த சமாதானம் வந்த பிறகு அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானதா இருக்கிறது, ஒரு சமாதானம் உண்டானதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம பயந்து இருக்கும் போது நடுங்கி இருக்கும் போது தேவன் நம்ம நடுவுல வரும்போது, அவர் நம் மத்தியில வந்து சொல்லும் போது பேசும் போது நம்மளுக்கு அந்த இடம் முழுவதும் சந்தோஷம் உண்டாகிறதா இருக்கிறது, சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ தேவன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்க அவர் வருகிறார் என்றால், சமாதானத்தை கொடுக்க வருகிறவரா இருக்கார். எந்த மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க வர்றான்னு பார்க்கும்போது, பயந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும், அடுத்த முடிவு என்ன நடக்கும் என்று ஏங்கி கொண்டு அந்த அறைக்குள்ள இருக்கும் போது தேவன் வந்து அந்த ஒரு வார்த்தையிலே அவர்கள் சமாதானம் பெற்றவர்களா இருக்காங்க. அதுதான் யோவான் அந்த சீஷத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவர் வந்து சமாதானத்தை நம்மளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் வைத்து அவர் போனவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அதுல பாருங்க, யோவான் சீஷத்துல 24வது அதிகாரம், அதுல வந்து நீங்க 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதோ சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். இருதயம் கலங்காத இருப்பதாக என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இதோ உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் சமாதானத்தை அவர் வைத்து போனவரா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு சமாதானத்தை அவர் வைத்து போனவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். அப்போ இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். இந்த சமாதானத்தை தேடிக்கொண்டு எங்கெங்கயோ போகிறார்கள், எந்த இடத்துலயோ போகிறார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறார்கள். ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. ஆல்ரெடி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என் தேவனு கொடுக்கிற சமாதானம், என் தேவனோடு கூட வருகிற சமாதானம், ரட்சகரோடு கொடுக்கிற வருகிற சமாதானம். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இடத்துல நம்மளுக்கு போனா நிச்சயமாக நம்மளுக்கு சமாதானம் உண்டு. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இந்த உலகத்துல எதுக்காக நான் வாழ்றது, மறிப்பதே நல்லதுன்றாங்க. சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. அப்ப சமாதானம் இல்லைன்னு நம்ம சொல்றதோட, தேவன் நம்மளுக்கு ஆல்ரெடி சமாதானத்தை இந்த உலகத்துல ஆண்டவர் வைத்து போனவரா இருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு மகிமையான தேவன், எவ்வளவு ஒரு பரிசுத்தமான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறவரா இருக்கிறார். அப்போ ஆல்ரெடி தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை வைத்து போறார். அந்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்ம பெற்றுக்கொள்ளவே ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல அந்த சமாதானத்துக்காக நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது அவர் சமாதானத்தை அவர் என்ன பண்ணுகிறாரு, வர பண்ணுகிறவரா இருக்கிறார், நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதுக்காக தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கோம். தேவனிடத்துல நம்ம சமாதானத்தை பெற்றவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த சமாதானத்தை பெற்றவரோட வாழ்க்கையில என்ன பண்ணுறாருன்னா, சமாதானம் எங்க இருக்கு என்று பார்க்கும்போது ஒன்று தேவனிடத்துல இருக்கிறது. அது தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, சமாதானத்தை நம்மளுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தராக மூலியமா தான் நம்ம சமாதானத்துல ஆசீர்வதிக்கப்படுகிறவரா இருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய வசனம் இந்த சமாதானம் பண்றது நம்ம இன்னொருத்தருக்கு கூறும் போது, இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லும் போது அந்த சமாதானம் என்றது அந்த வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கும். அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த சமாதானம் என்றது அவங்களுக்குள்ள அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த சமாதானம் நம்ம அதுதான் சொல்ற, சமாதானப்படுத்துறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப சமாதானம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த சமாதானத்தை நம்ம இன்னொருத்தருக்கு கூறும் போது, இன்னொருத்தருக்கு சொல்லும் போது அந்த வீடுகள் ஆகட்டும், அந்த குடும்பங்கள் ஆகட்டும் சமாதானமாக இருக்கும். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 13வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீடு பாத்திரமா இருந்தால், அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம், நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. யார் மேல வர கடுவதாக? அந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலும் அந்த சமாதானம் வர கடுவதாக. அபாத்திரமா இருந்தால், அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. நீங்க கூறின அந்த சமாதானம் திரும்ப உங்களுக்கே வரக்கூடிய இருக்கிறது. ஒரு ஆலோசனை பாருங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டு பாத்திரவான்களா இருந்தா, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவர்களா இருந்தா அந்த சமாதானத்தை கூறுங்க. அப்படி அந்த சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளனா, அந்த சமாதானத்துக்குள்ள அவங்க இடம் கொடுக்கலனா, அந்த சமாதானம் மறுபடியும் உங்க கூட வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இருக்கு, எத்தனையோ நபர்கள் சமாதானத்தை தேடி போகிறார்கள். ஆனா தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் போய் ஒரு அறைக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை நீங்க கூறும் போது, அந்த சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சமாதானத்துக்குள்ள அவங்க போகும்போது என்ன, அந்த வீடு விடுதலை பெறுகிறதா இருக்கிறது, அந்த குடும்பம் விடுதலை பெறுகிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சமாதானத்தை அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் ஏற்றுக்கொள்ளனா, அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளனா, அந்த சமாதானம் என்றது மறுபடியும் அவகிட்ட வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு யூத ஜனங்கள்லாம் போகும்போது அவர்கள் சொல்வார்கள், போற வீட்டுல உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகுவதாக. அப்ப நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் முதல்ல சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக. அந்த சமாதானம் என்ற அந்த வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கும், அந்த சமாதானம் என்ற அந்த குடும்பத்துல நிலைத்திருக்கும், அந்த குடும்பத்தார கூட இருக்கும். அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சமாதானத்தை தேடி எங்கேயும் போறது தேவை கிடையாது. சமாதானத்தை நம்ம ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்தாலே ஒரு சமாதானம் வரும். அவரை தேடினாலே நம்மளுக்கு சமாதானம் வரும். அவரோடு கூட போனாலே நம்மளுக்கு சமாதானம் வரக்கூடியதா இருக்கு. நம்மளோட தேவன் சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையான தேவன், சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் எந்தெந்த வகையில நம்மளுக்கு சமாதானம் வரக்கூடியதா இருக்கு பார்க்கும்போது, இப்ப பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 29:11 வசனம் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் தன ஜனங்களுக்கு தேவன் பலனை கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்க விரும்புறாரா? ஒன்று பலன் கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஆண்டவர் சமாதானத்தை ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். வெறும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து இல்ல, கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அந்த ஜனங்களை இன்னைக்கு உலகத்துல ஒரு சமாதானம் வேண்டும் என்றால் பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது கூட மரியாதை பார்த்து தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாதே,
உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. சமாதானத்தை தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர் நல்ல செய்திகள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு பலனை கர்த்தர் வர பண்ணுகிறார். இன்னொன்று பார்க்கும்போது அவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன், அருமையான தேவன். அதே சங்கீதத்துல நீங்க 119 சங்கீதம் 165 நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, எப்படி பேசுகிறார் என்று. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பாருங்க, வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தின்படி போகிறவர்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் கிஃப்ட் என்னன்னா ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த வேதத்தின் வசனத்தின்படி போகிற மனுஷன், வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு, வசனத்துக்குள்ள போகிற மனுஷனுக்கு, இந்த நன்றாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ளவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்றால் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களுக்கு இடறுதல் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுக்கு எப்போ சமாதானம் இல்லாம நம்ம போகிறோம்னா, தேவனை விட்டு நம்ம விலகி போகும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போது, சத்தியத்தின்படி நடக்காத போது, அப்போ நம்மளுக்கு என்ன ஒண்ணு காத்து கொண்டிருக்குன்னா, நம்மளுடைய வீடுகள்ல சமாதானம் கிடையாது, நம்மளுடைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, சமாதானம் வருவதற்காக நம்ம என்ன செய்யணும் என்றால் வேத வசனத்தின் மேல பிரியமா இருக்கணும். வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன என்றால் சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு சமாதானத்தை தேடி போகிறார்கள். இன்னைக்கு அநேக பேர்கிட்ட கேட்கும் போது, எனக்கு சமாதானம் வீட்டுல இல்ல பிரதர், குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று நம்ம பொழும்பிக் கொண்டு தான் இருக்கிறோம், நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த வசனத்தை தியானித்து, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்களுக்கு சமாதானம் வருவதாக, ஆண்டவரே பிள்ளை வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானம் வருவதாக என்று சொல்லும் போது, அந்த சமாதானம் நீங்க கூறினது உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கிறது. நம்மளுக்கு எந்த ஒரு எடுதலும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை தாக்க முடியாம நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதாவது தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக இந்த நாள் போதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த சமாதானத்தை நம்மளுடைய நாவுகள்ல நம்ம பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்க நம்ம ரெடியா இருக்கார். அப்ப இந்த சமாதானத்தின் தேவன் இன்னும் ஒரு காரியத்தை தேவன் நம்ம மத்தியில செய்கிறார். அவர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். ரோமர் 16வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்றாரு, வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டோட சமாதானத்தின் தேவன், அவர் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமாதானத்தின் தேவன். இந்த சீக்கிரத்தில் விசுவாசியின் காலின் கீழே அவர் என்ன பண்ணுவாரா? மிதித்து போடுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப சமாதானத்தின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் வர பண்ணுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சத்ருவின் காலின் கீழே அவர் மிதித்து போடுவார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அநேக சத்ரு நிமித்தம், விசுவாசி நிமித்தம் இன்னைக்கு அநேக சமாதானம் இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு அநேக சமாதானம் இல்லாம இன்னைக்கு காரியங்கள் போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவனை உன் காலின் கீழே அவர் மிதித்து போடுவார். சமாதானத்தின் பிரபு உன் காலின் கீழே அவர் மிதித்து போடுவரா இருக்கிறார். சமாதானத்தை வர பண்ணுகிறவர் தேவன் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு என்ன உண்டாகிறது என்றால் சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? வர பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். பிலிப்பியர்ல 4வது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம் நேரத்துல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தையும் கர்த்தர் உங்க இதயத்துக்குள்ள கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எல்லா இதோடு கூட
நீங்க கலங்காம இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், புத்திக்கு மேலான எல்லா தீர்த்துக்குள்ள சமாதானத்தை இயேசு பிரபு அவர் வர பண்ணுகிறவரா இருக்கார். சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு பாஸ்தம், இன்னைக்கு நம்ம அறைக்குள்ள வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி நம்ம சமாதானத்தை சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தன் அறைக்குள்ள இயேசு கிறிஸ்தர் வந்து அந்த சீஷர்கள் பயந்திருக்கும் அவருக்கு சமாதானத்தை கூறினாரோ, எப்படி வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு சமாதானத்தை வர பண்ணுகிறார், அப்போது புத்திக்கு மேல எல்லா சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக இந்த வசனத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு சமாதானத்தை இயேசு பிரபு வர பண்ணுகிறவரா இருக்கார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த வெளியிலப்பா தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே, எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ இடங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாஸ்து ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை இயேசு ராஜா வர பண்ணுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.